மார்க்கெட்லயே பிரீமியம் குவாலிட்டி அதுவும் அஃபோர்டபிள் பிரைஸ்ல உங்க டாய்லெட்டை சுத்தம் பண்ண ஒரே சாய்ஸ் பைசன் டாய்லெட் கிளீனர். ஜஸ்ட் 79 ரூபாய் மட்டுமே. வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ். நிப்டியை பொறுத்த வரைக்கும் 241 புள்ளிகள் சரிஞ்சு 25,048 இருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 769 புள்ளிகள் சரிஞ்சு 81,537 இருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட இன்னைக்கு பங்குச்சந்தை ஏன் இறங்குச்சுங்கிறத டீட்டெயிலா பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. எஸ் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். லைட்டா கோல்ட் இருக்க மாதிரி தெரியுதுங்களே சார். கரெக்டா சொல்றீங்க. 2-3 நாட்களா இந்த பிரச்சனை தான். பட் இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சியை விடாது தொடர்ந்து செய்யணும், அதனால வந்துடுறது. ரொம்ப நன்றி சார், எங்களுக்காக இவ்வளவு எஃபோர்ட் போட்டு பண்றீங்க. ஒரு பெரிய நன்றி சார். நேர்கள் சார்பா எல்லாரும் சார்பாவும் சீக்கிரம் குணமாகணும் நாங்க வேண்டிக்கிறோம். நன்றி. இன்னைக்கு மார்க்கெட் ஒரு 240 புள்ளிகள் இறங்கி இருக்கு. 240ங்கிறது ஒரு பெரிய நம்பரா தான் தெரியுது. அட்வான்ஸ் டிக்ளைன்லயும் நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது சார். அட்வான்ஸ் 880, டிக்ளைன் 2301, ஹை 35, லோ 378, 10 மடங்கு அதிகமா இருக்கு. அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட்ல வித்தியாசம் தெரியல, 72, 98 தான் இருக்கு. பெரும்பாலும் நீங்க அதானி பங்குகள் எல்லாம் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கு. என்ன சார் காரணம்? இன்ஃபேக்ட் இன்னைக்கு அதானி பங்குகளுடைய விலை இறக்கம் மட்டுமே ஒரு சிக்னிபிகண்டான கான்ட்ரிபியூஷன் இண்டெக்ஸ் இறங்குனதுக்கு. இண்டெக்ஸ் இறங்கி இருக்குது, பிராடர் மார்க்கெட்ல இறங்கி இருக்கு, அது உண்மை. பட் குறிப்பாக அதுல இம்பாக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அதானி குழும பங்குகள், அதானி என்டர்பிரைசஸ் 10% மேல இறங்கி இருக்கு இன்னைக்கு. அது நிப்டியில ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடியது. அதானி போர்ட் இது 7% மேல இறங்கி இருக்கு. அகைன் இதுவுமே நிப்டியில ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய பங்கு. அதே மாதிரி சென்செக்ஸ்ல அதானி போர்ட்ஸ் இருக்கு, 7% இறங்கி இருக்கு. சோ இது ஒரு காரணம். இது மட்டுமல்ல, இதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா நிப்டி நெக்ஸ்ட்னு ஒண்ணு இருக்கு இண்டெக்ஸ். அந்த நிப்டி நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அதானி குழும பங்குகள் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. நெக்ஸ்ட் 50 சொல்றது. இந்த நிப்டி 50க்கு அடுத்து வரக்கூடிய 50 பங்குகள். அதுல அதானி சொல்யூஷன்ஸ் அது இன்னைக்கு 10% மேல விழுந்திருக்கிறது. அதானி கிரீன் 13.81%, அதானி பவர் 5%, அம்புஜா சிமெண்ட் கூட இன்னைக்கு 5%. சோ என்ன முக்கியமான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், இந்த SECங்கிறது என்ன அப்படின்னா நம்முடைய நாட்டுல பங்குச்சந்தை நெறிமுறை அமைப்பான செபி இருக்கு இல்லையா, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அந்த மாதிரி அமெரிக்காவில் உள்ள அங்கு பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள், அந்த பங்கு சந்தைகள், அந்த எல்லாரையும் கட்டுப்படுத்தக்கூடியது, நெறிமுறைப்படுத்தக்கூடியது செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் சொல்லக்கூடிய SEC. இந்த SEC ஏற்கனவே இந்த அதானி குழுமத்துல சில அக்யூசேஷன்ஸ் எல்லாம் இருந்தது. அதுல இப்போ இந்த கௌதம் அதானி, சாகர் அதானி இவங்க மேல எல்லாம் இந்த பிரைபரி இஷ்யூஸ்ன்னு சொல்லி இருந்தது. அது அந்த US செக்யூரிட்டி லாஸை வயலேட் பண்ணுது, அமெரிக்காவுடைய செக்யூரிட்டிஸ் லாவை வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு இருந்தது. அது சம்பந்தமாக இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா அங்க உள்ள கோர்ட் அப்ரூவல் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு சம்மன் சர்வ் பண்றதுக்கு. இந்த குரூப் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு மேல ஒரு சம்மன் சர்வ் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு கோர்ட்ல பர்மிஷன் கேட்டிருக்காங்க. அந்த பர்மிஷன் வழங்கப்பட்டால் சம்மன் வழங்கப்படும். அதற்கு பிறகு முறையான இந்த அலிகேஷன் சம்பந்தமான விசாரணைகள் துவங்கும் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியானது. இதை தொடர்ந்து அந்த குழும பங்குகள் எல்லாமே பெரிய அளவுல வீழ்ச்சியை சந்திக்க ஆரம்பித்ததுங்கிறது. இதுக்கு முன்பும் அந்த மாதிரி வீழ்ந்தது, பிறகு எழுந்ததை நம்ம பார்த்தோம். இந்த முறை அந்த மாதிரி நிகழுமான்னு நமக்கு தெரியல, பார்க்கணும். பட் அந்த குழுமம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது பேஸ்லெஸ் அலிகேஷன்ஸ். இது நாங்க என்ன முடிந்த வரைக்கும் எங்களால என்னென்ன லீகல் ரிகோர்ஸ் இருக்கோ எங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கான நடவடிக்கைகளை நாங்க எடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. சோ இது எனினும் இது ஒரு தற்காலிகமான செட்பேக் அப்படிங்கறதுனாலதான் இன்னைக்கு அந்த குறியீடுகள் அதன் மீது அதனுடைய பெரிய தாக்கம் இருந்ததுங்கிறத நான் பாக்குறேன். அப்கோர்ஸ் நம்ம நேத்தும் கூட பார்த்தோம், திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் சந்தை ஏற்றத்திற்கு பிறகு இறக்கத்திற்கு பிறகு நேத்து அது ஒரு புல் பேக் ரேலி. 3 நாள் இறங்கினதுனால தொடர் இறக்கத்தினால ஒரு புல் பேக் ரேலியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா 25,300ங்கிற ஒரு அந்த மூவிங் ஆவரேஜ் ரெசிஸ்டன்ஸை தாண்டலுது. அதுக்கு அடுத்து தாண்டாதான் அடுத்து 25,800ங்கிற அளவுக்கு போகும். அந்த 25,300 தாண்டாத வரைக்கும் அது ஒரு திரும்ப அது புல் பேக் ரேலியா தான் நம்ம கணக்குல எடுத்துக்கணும்னு நேற்று கூட பேசிட்டு இருந்தோம். சோ அதை தான் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். இப்ப 25,048 வந்திருக்குது இன்னைக்கு. சோ இது நெகட்டிவா போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு திங்கள் என்று நம்ம பார்க்கணும். இன்னைக்கு வார கடைசி. ஏன்னா நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு மணி வரைக்கும் ஓரளவு பெரிய வீழ்ச்சின்னு நம்ம சொல்ல முடியாது. 1 மணிக்கு பிறகுதான் இந்த வீழ்ச்சி ஆரம்பித்திருக்கிறது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் சர்வதேச சந்தைகள்லயுமே ஒரு மிக்சட் பேக். ஏன்னா சில சந்தைகள் இறங்க துவங்கியது. ஏன்னா ஐரோப்பிய பங்கு சந்தைகள் எடுத்துக்கிட்டோம்னா பிரான்ஸா இருக்கட்டும், இட்டாலியா இருக்கட்டும், ஜெர்மனி மட்டும் இறங்கல. மற்ற எல்லா பங்கு சந்தைகளும் பிரிட்டிஷ் இது எல்லாமே இன்னைக்கு இறங்கி இருக்குது. பெரிய கணிசமான இறக்கம் இல்லைனாலும் ஒரு ட்ரெண்ட், டவுன்வர்ட் ட்ரெண்ட், அதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம்.
தொடர்ந்து இந்த Q3 ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு என்னென்ன கம்பெனிகள் முடிவுகள்லாம் வெளியே இருக்குங்க? தொடர்ந்து முடிவுகள் வருது. அதுல நல்ல முடிவும் இருக்கு, சில இது சரியா இல்ல. இன்னைக்கு லாரஸ் லேப் பார்மசூட்டிக்கல் இந்த இதுல இருக்குது. இவங்களுடைய லாபம் இதற்கு முந்தைய ஆண்டு இதே காலாண்டுல 57 கோடியாக இருந்தது. இப்ப 175 கோடி. சோ கணிசமாக அதிகரிச்சிருக்கு. இதை தொடர்ந்து இந்த பங்கினுடைய விலை கொஞ்சம் பாசிட்டிவா இருந்தது பார்க்க முடிந்தது. அதே மாதிரி கரூர் வைசியா பேங்க், நம்ம தமிழகத்தை சேர்ந்த தனியார் துறை வங்கி, இவங்களுடைய லாபம் இந்த காலாண்டு டிசம்பர் காலாண்டுல பார்த்தா 689 கோடி. இதற்கு முந்தைய காலாண்டு போன வருஷத்துல பார்த்தோம்னா போன ஆண்டு இதே காலாண்டுல பாத்தீங்கன்னா 496 கோடி, இப்ப 689 கோடி. பங்கு விலையில பெரிய மாற்றம் இல்லை, அதை ஒட்டிதான் இருந்ததுனாலும் பட் லாபம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அதே மாதிரி ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸோட முடிவுகள் வெளியானது. அது ஆக்சுவலா நெகட்டிவா தான் இருந்தது. டி growth EBITDA எல்லாம் குறைஞ்சிருக்கு ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும். அதானி குழுமத்தை பொறுத்த வரைக்கும் அதானி கிரீன் அதனுடைய லாபம் கணிசமாக குறைஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் பெர்சன்டேஜ் கணக்குல பார்த்தா 99%, வெறும் 5 கோடி லாபம் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி சிப்லா அதனுடைய முடிவுகள் வெளியானது. சிப்லாவுடைய முடிவு பாத்தீங்கன்னா அவனுடைய லாபம், நிகர லாபம் 57% இயர் ஆன் இயர் பார்க்கும் பொழுது குறைஞ்சிருக்கு. சோ அதுவுமே கொஞ்சம் ஸ்லைட்லி அன்எக்ஸ்பெக்டட் நியூஸ் நினைக்கிறேன் சந்தையை பொறுத்தவரை. சோ இது எல்லாமே இன்னும் சில முடிவுகள் வந்துட்டு இருக்கு. இண்டிகோ அதனுடைய முடிவு வெளியா இருக்கிறது. அதனுடைய லாபம் 77% குறைஞ்சிருக்கு, 549 கோடின்னு இருக்கு. முந்தைய அது நேச்சுரலி எதிர்பார்த்தது தான் இண்டிகோ பொறுத்த வரைக்கும். மேலும் வர மற்ற முடிவுகளை பத்தி நம்ம வரக்கூடிய காலங்கள். இது இன்னொரு முக்கியமான முடிவு JSW ஸ்டீல். இந்த JSW ஸ்டீல் கிட்டத்தட்ட 2 மடங்கு ஆகிருக்கிறது லாபம். இதற்கு முந்தைய ஆண்டு இதே காலாண்டையோடு ஒப்பிட்டு பார்த்தால் 2 மடங்கு, கிட்டத்தட்ட 198-199% கிட்ட அதிக வந்திருக்கு லாபம். கிட்டத்தட்ட 2100 கோடியை தாண்டி இருக்கிறது லாபம்ங்கிறது சிக்னிபிகண்டான ஒரு விஷயம். சோ ஸ்டீல் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீல் அண்ட் பவர் அப்படின்னு பார்க்கும் பொழுது பொதுவாக பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஜெனரலா இல்லாமல் இல்லை. இதுல ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் இந்த முடிவு வந்திருக்கு. மற்ற நிறுவனங்களுடைய முடிவுகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸ்டீல் செக்டார் ரொம்ப நல்லா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க சார். இந்த Q3 ரிசல்ட் வச்சு வேற என்ன மாதிரி செக்டார் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு சார் இந்த Q3ல? ஸ்டீல் செக்டார் நேச்சுரலி அதுக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்தது. என்ன காரணம்னா சர்வதேச லெவல்ல கமாடிட்டி பிரைசஸ் எல்லாம் ஏற ஆரம்பிச்சிருச்சு. பங்கு சந்தைகளை தாண்டி தங்கம் வெள்ளி மட்டும் அல்லாது காப்பர், அலுமினியம் எல்லாருடையும் ஏற ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம உள்நாட்டுல இறக்குமதிக்கு எதிராக உள்நாட்டு நிறுவனங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வழங்கப்பட்டிருக்கிறது இல்லையா? சேஃப்கார்ட் டியூட்டின்னு 12%, அடுத்த ஆண்டு 11, அதுக்கு அடுத்த ஆண்டு 11, 3 ஆண்டுகளுக்கு அந்த சேஃப்கார்ட் டியூட்டி மூலமாக ப்ரொடெக்ஷன், இறக்குமதியிலிருந்து வரக்கூடிய காம்படிஷனுக்கு எகென்ஸ்டா ஒரு தற்காலிகமான அடுத்த 2-3 ஆண்டுகளுக்கான ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்ததுனால ஸ்டீல் செக்டரை பொறுத்த வரைக்கும் இது ஓரளவு எதிர்பார்க்கப்பட்டது. டாரிஃப்னால பெரிய அளவுல பாதிக்கப்படாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. என்ன காரணம்னா இது உள்ளூர் இங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் growth will take care of it அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. பட் மற்ற பொருட்களை பார்த்தா அப்படி சொல்ல முடியாது. இப்ப ஃபார்மாலாம் அமெரிக்காவுடைய தடை அதெல்லாம் பொறுத்து அதனுடைய இது மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆட்டோமொபைல் அதை தாண்டி ரெசிலியண்டா வந்துகிட்டு இருக்கு. வேறு புதிய மார்க்கெட்டை நோக்கி போக ஆரம்பிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிரெடிக்ட். இன்னைக்கு நடக்கக்கூடிய சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா அபரிமிதமான சேஞ்சஸ் இருக்கு. அந்த சேஞ்சஸ் அவுட்கம் ஃபெயிலியர் ஆகும் நினைச்சா, ப்ராப்ளம் வரும்னு நினைச்சா அந்த ப்ராப்ளத்துக்கு வழி கண்டுபிடித்து அதை விட்டு விலகி செல்வதற்கு இந்திய உற்பத்தியாளர்கள் வழி கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் ஒரு பக்கம் பார்க்க முடிகிறது. ஆட்டோமொபைல் மாதிரி துறைகள்ல. அதே ஜவுளித்துறை மாதிரியான இதுல கொஞ்சம் கடினமாக, ஏற்கனவே ஒரு கஷ்டமா இருந்தது, இப்ப இன்னும் கடினமாக இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அதனாலதான் நீங்க பிராண்டட் ஜவுளித்துறைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டெக்ஸ்டைல் செக்டர்ல பிராண்டட் லிஸ்டட் கம்பெனிஸ்ல எதுவும் ரொம்ப பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவு. விரல் விட்டு எண்ணி விடலாம். கமாடிட்டி எப்படி சார் இருக்கு? தங்கம் விலை நேற்று கொஞ்சம் சரிவை நோக்கி போச்சு, இன்னைக்கு எப்படி சார் இருக்கு? புல் பேக் இருக்கு. நேற்றே நம்ம பேசணும் எது இறங்குகிறதோ அதை வாங்கணும், ஏறப்ப விற்கணும் அப்படின்னு நம்ம மாத்தி தான் பண்ணுவோம் எப்போதும். இன்னைக்கு தங்கம் மீண்டும் ஒரு சின்ன அப்போர்ட் ரேலியில தான் இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் கிட்டத்தட்ட $5000 நோக்கி போய்கிட்டு இருக்கு. நேமா $5000 தொட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. வெள்ளி 3,32,000 MCX இன்னைக்கு அதுவும் 1.5% ஏறி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். காப்பருமே ஒரு 1280 ரூபாய் கிட்ட இருக்கு. ஜிங்க் ஏறி இருக்கு, க்ரூட் ஆயில் ஏறி இருக்கு. சோ ஒட்டுமொத்தமாக கமாடிட்டிஸ்னு பார்த்தோம்னா லோக்கல் மார்க்கெட்ல ஓரளவு பாசிட்டிவா தான் இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயுமே கோல்டு $4927, $28 அப்படின்னு இருக்கு. பிளாட் தான், பட் ஆனா $5000 கிட்ட போய்கிட்டு இருக்கு. நேற்று மாலையே அது ரொம்ப ஏற ஆரம்பிச்சிருச்சு, திரும்ப புல் பேக் வந்துருச்சு. வெள்ளி $98, விரைவில் $100 தொற்றுன்னு நினைக்கிறேன். தங்கம், ஏன்னா ராபர்ட் கேசகி சொன்னாரு $100 வரைக்கும் நான் வாங்க ரெடி, அதுக்கு முன்னால இறங்கிட்டு ஏறும்னாரு. அவர் சொன்ன மாதிரி ஒரு நாள் தான் நேற்று இறங்குச்சு, பெரிய அளவுல இறங்கல, பட் ஆனா திரும்ப ஏற ஆரம்பிச்சிருச்சு. $100 வரைக்கும் நான் வாங்குறதுக்கு தயார்னு அவர் சொன்னதா செய்திகள் வந்தது. தங்கத்தை பொறுத்தவரையும் அதே மாதிரி பாசிட்டிவா இருக்கு. வெள்ளி இன்னைக்கு 2.5%. காப்பர் மீண்டும் 5.82 அப்படின்னு இருக்கு, 5.79 இருந்தது நேற்று. க்ரூட் ஆயில் ரொம்ப இதுல முக்கியமான விஷயம், க்ரூட் ஆயில் 2வது முறையாக கடந்த ஓரிரு வாரங்கள்ல $60 தாண்டி இருக்கிறது. இன்னைக்கு 1.5% ஏறி இருக்கு, $60 தாண்டி இருக்குது அப்படிங்கறத பாக்குறோம்.
பாக்குறோம். சோ என்னுடைய ஒரே கவலை அதுதான். என்ன காரணம்னா டாலர் அதனுடைய மதிப்பு தொடர்ந்து உயர்ந்துகிட்டே இருக்குது. அந்த டயத்துல க்ரூட் ஏறாம இருக்குது, நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷனா இருக்கு. ஏன்னா தங்க மாதிரி கிடையாது க்ரூட் நமக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு ப்ராடக்ட். ஒரு நாட்டினுடைய பொருளாதார இன்ஜின் சுழல்வதற்கு தேவையான பொருள். அதை விலை ஏறாம இருக்குது, நமக்கு ஒரு லக் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதுவும் இப்ப 58, 55 இருந்தது, 55 to 58 இருந்தது, இப்ப 59 to 61 ரேஞ்சில் இருக்கு. இந்த 61 பிரேக் அவுட் ஆகி 66, 70 எல்லாம் போனுச்சுன்னா நமக்கு கொஞ்சம் சிரமம். டாலர் ஏன்னா டாலர் அப்ப $83, $84 இருந்தது, இப்ப 91.25 இன்னைக்கு. அதனால கொஞ்சம் கஷ்டம் தான். ரூபாய் மதிப்பு எப்படி சார் இருக்கு? இல்ல, நான் இப்ப சொன்ன மாதிரி 91.93 இன்னைக்கு மட்டும் ஒரு 28 பைசா ஏறி இருக்கு. மீண்டும் 92 ரூபாய்க்கு அருகாமையில், மீண்டும் இல்ல முதல் முறையாக 92 ரூபாய் 91.90 தாண்டி இருக்குது. 92க்கு அருகாமையில் வந்திருக்கிறது. ஆல் டைம் ஹை இது. ரூபாயை டாலரை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹை அப்படின்னு சொல்லலாம். ஜனவரி மாத முன்பேர வணிக ஒப்பந்தம் இது தேசிய பங்குச் சந்தையில 99.93. பிரிட்டிஷ் பவுண்ட் 124.35 இன்னைக்கு மட்டும் 1.25 ரூபாய் ஏறி இருக்கு. அதே மாதிரி யூரோ 107.95 108 ரூபாய்க்கு அருகாமையில் இருக்கு. இன்னைக்கு மட்டும் 75 பைசா அதிகரிச்சிருக்கு. ஜாப்பனீஸ் யென் மட்டும் ஒரு சின்ன இறக்கத்துல இருக்கு, 57.61 அப்படின்னு. சோ அது பெரிய மாற்றம் இல்லை, அது சின்ன ஒரு வீக்னஸ் அப்படிங்கறத பாக்குறோம். சோ ரூபாயினுடைய மதிப்பு குறைந்திருப்பதாக தான் பார்க்க வேண்டி இருக்கிறது. ஏன்னா சர்வதேச சந்தையில டாலர் இண்டெக்ஸினுடைய மதிப்புல பெரிய மாற்றம் இல்லை, பெரிய குறையல. சோ இன்னைக்கு க்ரூட் ஆயில் ஸ்லைட்டா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்க ஒரு காலகட்டத்துல நம்முடைய ரூபாய் ஆல் டைம் ஹைல போகுது. இது தொடர்ந்து என்ன காரணம்னா நம்ம எஃப்ஐஎஸ் வித்துக்கிட்டே இருக்காங்க. ரூபாய் ஏன் மதிப்பு குறைகிறது, டாலருடைய மதிப்பு உயர்கிறதுன்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து எஃப்ஐஎஸ் வித்துக்கிட்டே இருக்காங்க. வித்த பணத்தை வெளியே எடுப்பதற்கான முயற்சிகள் நடக்கும் பொழுது ஒரு அதிகமாக டாலருக்கான தேவை அதிகமா இருக்கு. இன்னைக்கு இன்ஃபேக்ட் நேற்றைக்கெல்லாம் மத்திய ரிசர்வ் வங்கி ரூபாய் சிறப்படுத்துவதற்கு சந்தையில் தலையிட்டதாக எல்லாம் செய்திகள் வந்திருக்குது. அதையும் தாண்டி கூட இன்னைக்கு அது ஏறி இருக்கு. அப்படிங்கும் பொழுது நம்ம அடுத்து வரக்கூடிய இன்னைக்கு மாலை நம்ம சந்தை முடிவடைந்த பிறகு இன்னைக்கு மாலை வெளியாகக்கூடிய மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய ஒரு முக்கியமான புள்ளி விவரம் அந்நிய செலாவணி கையிருப்பு. சென்ற வாரம் வெளியிட்டது $687 ட்ரில்லியன் நினைக்கிறேன். இப்போ இந்த வாரம் எவ்வளவு வெளியிடுகிறார்கள்? ஏன்னா 700க்கு மேல இருந்தது, குறைஞ்சிருக்கு. இன்னும் எவ்வளவு குறைஞ்சிருக்கா, எப்படி இருக்குங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கணும். அந்த புள்ளி விவரம் இன்று மாலை 5:30 மேல மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய இணையதளத்துல போடுவாங்க. அந்த பிரஸ் ரிலீஸ் பார்த்தாதான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம எவ்வளவு தூரம் இது நம்ம சந்தையை பாதிக்கும் அப்படிங்கறத பார்க்கணும். ஓகே சார், செஞ்சுரி அடிப்பது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும். வாய்ப்புகள் அதிகம் தான் சொல்றேன் நான் நினைக்கிறேன். ஃபைன் சார், டீட்டெயிலா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி. உங்களின் டெய்லி கிளீனிங் ப்ராசஸ ஈஸியாவும் ஃப்ரெஷ்ஷாவும் மாற்ற பெஸ்ட் சாய்ஸ் 50 ஆண்டு கால அனுபவம் பெற்ற பைசன் டாய்லெட் கிளீனர். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதே சமயம் பிரீமியம் குவாலிட்டி என டபுள் சேலஞ்ச். மேலும் விவரங்களுக்கு 9514 333 999.